வணக்கம். இது ஹாப்பி வீடு தமிழ். உங்கள் வீட்டில் எல்லா வளமும் நலனும் சந்தோஷமும் நிலைத்திருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மினிமலிசம் நம்மளுக்கு எப்படி நம்ம வீடை ஃபாஸ்ட்டாக வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு உங்களோட வீடு எப்படி இருக்கணும், வாங்க போகிற வீடு, சொந்த வீடு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மைண்டில் இமேஜின் பண்ணுங்கள். இல்லாட்டி ஒரு நோட் பேடில் எடுத்து எழுதிக்கோங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. மினிமலிசம் பற்றி நம்ம இந்த டாபிக் பற்றி பேசி முடித்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி இதை நம்ம ரீவிசிட் பண்ணலாம். இப்போ மினிமலிசம்னா என்ன, அதுக்கப்புறம் எப்படி நம்ம அதை அடாப்ட் பண்ணுறது, அதெல்லாம் நான் ஒரு வீடியோ ஏற்கனவே நான் முன்னாடியே போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் தரேன் கீழே, நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஏன்னா திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பற்றி பேசினா. ஆனால் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மினிமலிசம்னா என்ன அப்படின்னா, நம்ம நிறைய தேவையில்லாத பொருட்களோ இல்லாட்டி தேவையில்லாத துணிகளோ ஏதோ வச்சுருப்போம். அதெல்லாம் இல்லாமல் நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் வச்சு நம்ம நிறைவாக வாழ பழகிறது தான் மினிமலிசம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம நிறைய வைக்கிறதுக்கு பதிலாக குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் வச்சுருந்தாலும் உருப்படியான ஒரு ஐட்டம்ஸோ க்ளோத்ஸோ எதுவானாலும் அதை மாதிரி வச்சுட்டு நம்ம நிறைவாக வாழ்கிறது தான் மினிமலிசம். நிறைய பேர் அந்த பொருட்கள் நமக்கு உண்மையாகவே நமக்கு அதை நம்ம வீட்டில் இருக்கிறனால நமக்கு அதை பார்த்தா சந்தோஷமோ உற்சாகமும் தர்ற மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் நம்ம செட் பண்ணுறது தான் மினிமலிசம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் டீக்ளட்டர் பண்ணணும். அதான் கிளட்டர்னா என்னென்னா, நம்ம தேவையில்லாத பொருட்களெல்லாம் நம்ம சேமித்து வச்சுருப்போம், யூஸே பண்ண மாட்டோம், தூசி பிடிச்சி போயிட்டுருக்கோம்ல, அந்த மாதிரி தேவையில்லாத பொருள் தான் கிளட்டர். அந்த தேவையில்லாத பொருள்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அதெல்லாம் அந்த வீடியோவில் இருக்க பாருங்கள். ஸோ அதான் ஃபஸ்ட்டு நம்ம எலிமினேட் த கட்டர், நம்ம அந்த டீக்ளட்டரிங் பண்ணணும். பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும்னா, நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே நமக்கு தேவையானதான் நம்ம நினச்சி தான் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் நிறைய. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மினிமலிசம் பண்ண ஆரம்பித்து ஒரு 3 மந்த்ஸாவது இந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் அடாப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், நமக்கு அவ்வளோ திங்ஸ் நமக்கு தேவையே இல்லை நம்ம வாழ்க்கையில், நம்ம இதுவே நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம முக்கியமான நமக்கு தேவையான அத்தியாவசியமான பொருளை மட்டும்தான் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா கிச்சன்லேயோ மெயினாக நமக்கு எங்கே பொருள் நிறைய குவியும் அப்படின்னா கிச்சனில் குவியும். அதுக்கப்புறம் நம்ம வாங்குகிற துணிமணிகளில் நிறைய நம்ம வச்சுருப்போம் அனாவசியமாக. அதுக்கப்புறம் நம்ம இந்த பரண் நம்ம ஊரில் வச்சுருக்கோம்ல லாஃப்ட், அதில் நமக்கு தேவையில்லாதது நிறைய இருக்கும். நம்ம பின்னாடி தேவைப்படும் நினச்சி வச்சுருப்போம். சம்டைம்ஸ் அதில் சில பொருட்கள் கண்டிப்பாகவே பின்னாடி தேவைப்படுற மாதிரி இருக்கலாம், அது ஓகே. ஆனால் தேவைப்படும் அப்படின்னு நினச்சி நம்ம அங்கே சேர்த்து வைப்போம்ல, அந்த மாதிரி பொருளை தான் சொல்கிறேன், தேவையில்லாத பொருள்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம அகற்றுறது நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு அதை அகற்றிடணும். இதெல்லாம் பண்ணணுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட தேவையான அந்த ஸ்பேஸே நமக்கு ரொம்ப கம்மியாயிரும் ஆக்சுவலாக வீட்டில். இப்போ நீங்கள் பெரிய வீடு, ஒரு நிறைய மாடி வீடு, ஒரு 4 பெட்ரூம், நிறைய லிவிங் ரூம் அந்த மாதிரிலாம் வச்சு கட்டணும்னு சில பேர் ஆசைப்படுவாங்க. சில பேர் பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இந்த லைஃப் ஸ்டைல் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி ஒரு 3 மந்த்ஸாவது மினிமம் நீங்கள் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு டீக்ளட்டர் பண்ணாலே பாதி இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நமக்கு இவ்வளோ பெரிய வீடு நமக்கு தேவையே இல்லை, நம்ம இதோட கொஞ்சம் கம்மியான இது ஸ்பேஸ் போதும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். அது உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் வாங்குகிற ஃபர்னிச்சர்ஸும் இப்போ 4 பெட்ரூமுக்கு வாங்குகிற ஃபர்னிச்சரும் 3 பெட்ரூமுக்கோ 2 பெட்ரூமுக்கோ வாங்குகிற ஃபர்னிச்சரும் ரொம்பவே கம்மியாயிரும். அப்புறம் மெயின்டெனன்ஸ் நமக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய வீடை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது பயங்கர கஷ்டம். ப்ளஸ் நமக்கு நிறைய அதுக்கு காசும் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். யாருமே யூஸ் பண்ணாத ஒரு இடத்துக்காக நம்ம காசு போட்டு அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். அதுதான் பெரிய வீட்டில் ஒரு ப்ராப்ளம். இதே இது நமக்கு தேவையான ஸ்பேஸ் உள்ள மாதிரி ஒரு வீடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நம்ம தேவையான இடத்த நம்ம யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ மெயின்டெனன்ஸும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நமக்கு செலவும் குறையும். அந்த மாதிரி எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய
நிறைய பேர் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைப்பாங்க. நம்ம ஊருக்கு அது வந்து தேவையானா என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவை கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் தெருக்கு தெரு எல்லா கடையும் இருக்குது. வெளியில் போனீங்கன்னா ஒரு வித்தின் 10-20 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்கும். காய்கறியோ கிராசரியோ எதுவுமே பெரிய இந்த மாதிரி நாங்கள் இருக்கிற ஆஸ்திரேலியாலையோ அமெரிக்காலேயோ பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கும் போகிறதுக்கே வந்து நீங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தான் அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். ஏன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்ஸ் வச்சு தான் சாப்பிடுவாங்க. அது அவங்களுடைய பேண்ட்ரி அந்த செட்டப்புமே அப்படி தான் வந்திருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கேன்டு ஃபுட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து ஃப்ரீசரில் போடுற அந்த ப்ரீ குக்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து தேவைப்படும். இது ரொம்ப பெரிய ஃபேமிலி எங்களுக்கு வேணும்னா அது வேறு, அது வந்து தேவை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம வாங்கிட்டு அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்ணுறது, அதை நம்ம ஃபில் பண்ணணும்னு நினச்சி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பாதி இதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அதனால தான் சொல்கிறேன், நமக்கு என்ன தேவையோ அதை யோசித்து அதுக்கேற்ற மாதிரி தான் எப்போவுமே நம்ம வாங்குறதுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் நீங்கள் மினிமலிசம் ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஸோ அந்த மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னா நீங்கள் வந்து தேவையான பொருட்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம தேவையில்லாத பொருளுக்கு ஸ்பெண்ட் பண்ண மணியை ஃபுல்லாகவே நமக்கு கையில் இருக்கும். அதனால் அது வந்து ஒரு சேவிங்ஸாக அமையும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சேவிங்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது மினிமலிசம் ஃபாலோ பண்ணும்போது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஹவுஸ் டெபாசிட்க்கு உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மினிமலிசம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற திங்ஸோ இல்லாட்டி எதுவோ கம்மியாயிரும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து ஏதாவது உங்களுடைய வேலை சம்மந்தமாகவோ இல்லாட்டி இந்த மாதிரி ஹாபி சம்மந்தமாகவோ அப்ஸ்கில் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஏதாவது உருப்படியாக கற்றுக்கலாம். அதுலேருந்து ஏதாவது வருமானம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு வந்து இந்த ஹவுஸ் டெபாசிட்க்கோ வேறு எதுக்கோ மணி சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சிம்பிளாக நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே, இப்போ அப்பார்ட்மெண்ட்னா ப்ராபப்ளி நம்ம வந்து அதான் சொல்கிறேன், 4 பெட்ரூமோ 3 பெட்ரூமோ இருக்கிற இடத்துல 2 பெட்ரூம் போதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வர சான்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து இப்போது லேண்ட் வாங்கி வீடு கட்டுறோன்னா இப்போதைக்கு நம்ம அந்த 2 மாடி வீடு அந்த மாதிரிலாம் கட்டாமல் சுற்றி நல்ல இடம் வச்சு கார்டன் போடுற மாதிரி கட்டிட்டு பின்னாடி வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹவுஸ் மாடலில் ஒரு சிம்பிளான வீடு கூட கட்டலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து என்னென்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணணுமானா அப்படி இல்லை. நீங்கள் ஆனால் நம்ம வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் சேஞ்சஸ் சிக்னிஃபிகண்ட்டாக தெரியுது, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் யோசிக்கிற முறையே மாறிடும் வீடு வாங்குறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் நான் சொன்னதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சிங்கல்ல உங்கள் சைஸ் ஆஃப் த ஹவுஸ் அதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மினிமலிசம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவாக அமையும். நீங்கள் சீக்கிரமே வந்து உங்களோட சொந்த வீடை வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கே வந்து நம்ம வீட்டில் இருக்க தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன்ல அந்த வீடியோ சொல்லலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு எந்த மெத்தடில் வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணுறோம், அதாவது எப்படி நம்ம தேவையில்லாத பொருளெல்லாம் அகற்றுறோங்கிறத பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வேறு நிறைய வீடியோஸ் இன்டர்நெட்டில் இருக்குது, இல்லாட்டி நிறைய வ்ளாக்ஸ் இருக்குது, அதையும் படிங்க. வந்து நான் ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ தான். இதில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு தாட்டுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன். ப்ராபப்ளி நிறைய பேர் வந்து ரொம்ப பெரிய வீடு வேணும், நமக்கு இருக்க திங்ஸுக்கு வைக்கிறதுக்கு நிறைய ரூம் வேணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து புதுசாக வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வார்ட்ரோப் வாங்குவோம், இல்லாட்டி பீரோ வாங்குவோம். அதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மக்கிட்ட இருக்க பொருள் தேவையானது தானா, இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது தானாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் வீடு வாங்குறதும். நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம பெருசாக வேணும்னு நம்ம நினைக்காம நம்ம வந்து இந்த லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான வீடு நம்ம வாங்குவோம். நம்ம வந்து அதே நேரத்தில் ஹாப்பியாகவும் இருப்போம் நம்ம இருக்கிற திங்ஸை வச்சுட்டு. அதுதான் வந்து மினிமலிசம் லைஃப் ஸ்டைல். ஹோப் நான் வந்து
ஹோப் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மினிமலிசம் லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் எப்படி வீடு வாங்க போகிறோங்கிறத யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோப்ஃபுல்லி ஃபாஸ்டராகவே நீங்கள் வீடு வாங்க முடியும். உங்களுக்கு எல்லாருமே நல்ல உங்களுடைய கனவு இல்லத்தில் போய் இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.